ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளீஸ் ஃபுட் வேர்ல்ட். டுடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு பெஸ்ட்டான அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட்டு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பெரிய வெங்காயம் 2 நாம் எடுத்துக்கிறோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயமும் போடலாங்க. சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வதங்குறப்போ இருக்கிற இடமே தெரியாதுங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபுட்டில் அந்த வெங்காயம் நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது வெங்காயம் அங்கங்கே நாம் கடிக்கும்போது அது இருந்தால் தான் ருசி கொடுக்கும். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நம்ம இருக்கிற இடமே தெரியாது. இப்போது அடுத்தது நாம் அதே மாதிரி தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக இருந்தால் ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கிடைக்கிறது சிரமம். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளி அதிகமாக நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மையை கொடுக்குங்க. இப்போ நம்மளால் தக்காளி சேர்த்த முடியல அப்படின்னா நாம் அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா அது கூட டொமேட்டோ சாஸும் சேர்த்திக்கலாம். இப்போ நாம் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். மைதா மாவு தூவி விட்டு சப்பாத்தி குண்டான பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நாம் போட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா படர்ந்து வர்ற மாதிரி உருட்டணுங்க. எந்த அளவுக்கு பெரிய சைஸாக நாம் உருட்டுறோமோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா சப்பாத்தியுடைய சைஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 4-3 மடித்து நாம் உருட்டும் போது நல்லா லேயர் கண்டிஷனாக வருங்க. லேயர் பை லேயர் நமக்கு நல்லா தெரியும் சப்பாத்தியில் நம்ம பார்க்கும்போது. அதுவும் அந்த சப்பாத்தி உருண்டை நாம் தேய்க்கும் போது நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்து தேய்க்கணுங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சோம்னா நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் லைக் பண்ண மாட்டாங்க, சாஃப்ட்னஸாக வராதுங்க. இந்த மாதிரி நாம் ஒரு 4 சப்பாத்தி நாம் எடுத்துக்கிறோம். ஓகே, சப்பாத்தி இப்போது ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் தோசைக்கல்லுக்கு வந்துட்டோம். கல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, சூடாயிருந்துச்சின்னா நாம் அந்த தேய்ச்சி வச்ச சப்பாத்தி மாவை இதில் போட்டுடலாம். எண்ணெய் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது அப்படின்னா டைரெக்டாக நம்ம நெருப்பில் வாட்டி கூட சப்பாத்தி இது பண்ணலாம். கல்லில் எண்ணெய் விடாமல் அப்படியே கூட நம்ம சப்பாத்தி எடுக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி தான் விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க, அதுதான் நமக்கு அறிகுறி. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது ரெடி, சப்பாத்தி சுட்டு நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி பாருங்கள், இந்த 4 நம்ம ரெடி பண்ணோம்ல சப்பாத்தி மாவு, அந்த 4 சப்பாத்தி மாவையும் இப்போ சப்பாத்தியாக சுட்டாச்சு. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ நாம் மசாலாவுக்கு வந்துடலாங்க. எப்படி மசாலா நம்ம செய்யலாம்? அதே கல்லெண்ணெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப விட்டுக்கலாங்க. அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். ரொம்பவும் பாருங்கள், ரொம்ப காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக சிம்மில் வச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம சேர்த்திக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. உப்பு போட்டால் மலர்னு வதங்கிடும், ஆனால் அந்த மாதிரி வேண்டாம். இதுலேயே நம்ம ஆயில்லையே வதங்கட்டும். அது கூட நம்ம டொமேட்டோவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோவும் வதங்கணும், ஆனியனும் வதங்கணும். அதனால தான் உப்பு போடலைங்க, இல்லைன்னா ஆனியன் நல்லா ரொம்ப வதங்கிடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள்.
மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திங்க. இஞ்சி சேர்த்திக்கிறோங்க பேஸ்ட்டு. இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா நல்லா வதங்குங்க. இப்போ வந்து நாம் பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட சிக்கன் மசாலா, கறி மசாலா, மிளகாய்த்தூள் இது எல்லாமே நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காரமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அது அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாம் லைட்டாக நாம் வந்து தண்ணி கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைமிங் விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க. பாருங்கள், இதே லைட்டாக வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நாம் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன பைட்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து எக்கு சேர்த்திக்கிறோங்க. நான் 4 சப்பாத்திக்கு 3 எக்கு சேர்த்திக்கிட்டேன். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு தகுந்த டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒவ்வொரு எக்காக உடச்சி விட்டு பொறுமையாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் எல்லாமே உடச்சி விட்டோம்னா அந்த சைட்லலாம் நம்ம வெளியே வந்து அந்த ஒயிட் எக்கு வரும்போது அது வந்து உடனே இதாகிருங்க, குக் ஆகிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி நாம் வந்து வணக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு ட்ரை கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போது நாம் வந்து கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை வந்து நாம் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நாம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிருக்கு. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பார்க்குறதுக்கு கொத்து புரோட்டா மாதிரியே இருக்குது. ஆனால் இது சப்பாத்தி கொத்து. நாம் எதிர்பார்த்தபடி நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சிங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் ரெகுலராக நானும் உங்களுக்கு இதே மாதிரியான டேஸ்டியான ஃபுட் வீடியோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.